நம்மில் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றும் அவர்களுக்கு வியாதி சுகமாகிறதில்லை. அவர்களோடு போராடுகிற பிசாசின் வல்லமைகளை அவர்கள் ஜெயிக்க முடிகிறதில்லை. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுகிறதில்லை, அதிசயங்கள் நடைபெறுகிறதில்லை. ஆனால் வியாதி சுகமாக்கப்படுவதும், சாசுகளை மேற்கொள்வதும், அற்புதங்கள் நடைபெறுவதையும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அபிஷேகம் பெற்ற வாழ்க்கை ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மற்ற மனிதர்களை காட்டிலும் நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது, வித்தியாசப்படுத்தி வாழ வைக்கிறது. ஆனால் ஏன் இன்னும் அற்புதங்கள் நடைபெறவில்லை? எதனால் இன்னும் வியாதிகள் சுகமாகவில்லை? எதனால் பலவீனங்கள் மாறவில்லை? ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை? இது ஒரு கேள்வி. அதுக்கு காரணம், பரிசுத்த ஆவி பெற்றால் நாம் சரியான விதத்தில் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி பெறுவது ஒரு சிலருக்கு சுலபமாக கிடைத்து விடுகிறது. ஒரு சிலருக்கு வருடக்கணக்காக காத்திருந்து அழுது போராடி மன்றாடி பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுத்து வருடக்கணக்காக போராடி கிடைத்தது ஒரு சிலருக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு இன்னும் அது கிடைக்காமலே ஒரு காணல் நீராகவே தென்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மில் அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே இயேசுவின் மேல் இறங்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு வரும் பொழுது அவர் அற்புதங்களை செய்தார், ஜனங்களை குணமாக்கினார், வியாதிகளை சொஸ்தமாக்கினார், சாசு பிடித்தவர்களை விடுவித்தார். அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்தார். அப்படியானால் நாம் இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, நம்மில் ஏன் இந்த காரியங்கள் நடைபெறவில்லை? எதனால் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை? இந்த கூட்டத்தில் நாம் நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான். ஒன்று, அபிஷேகம் பெற்றால் அடுத்து நாம் ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவரால் கொண்டு செல்லப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறார். ஆவியானவர் நம்மை கொண்டு செல்ல வேண்டும். தேவ ஆவியானவர், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எனப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்றாரா? பரிசுத்த ஆவி உங்களை நடத்துகிறதா? உங்களுக்குள்ள அந்த தூண்டுதல் உண்டாகிறதா? எப்ப பரிசுத்த ஆவி உங்க மேல வந்து இறங்குறாரோ அவர் தான் உங்களை கட்டுப்படுத்தணும், அவர் உங்களை ஏவணும். அந்த லைஃப் இல்லைன்னு சொன்னா அற்புதமும் நடக்காது, அதிசயமும் நிச்சயாது நடக்காது. நீங்க சும்மா ஏதோ நீங்களும் ஒரு 4 அந்நிய பாஷை பேசலாம், நானும் ஒரு 4 அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் அற்புதம் நடக்காது, வியாதி சுகமாகாது, ஒண்ணுமே நடக்காது. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல வரும் பொழுது, இல்லாவிட்டால் என் மேல் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செல்வார். நியாயாதிபதிகள் 13:25 கடைசி வசனம். நியாயாதிபதிகள் 13:25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தின் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். இதுதான் அபிஷேகத்தினுடைய முதல் பகுதி. ஆவியானவராலே கொண்டு செல்லப்பட்டார். ஆவியானவர் உன்னை கொண்டு செல்லணும், இல்லாவிட்டால் ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அதற்கு அவன், அப்போஸ்தலர் 8:39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். ஆவியானவர் கொண்டு செல்லுகிற
ஆவியானவரை லீட் பண்ற ஒரு லைஃப் இருக்கு. உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா கூட, இல்லாவிட்டா நீ ஒரு பதறிட்டா கூட, அவசரப்பட்டுட்டா கூட, இல்ல நீ ஒரு அடி தவறா எடுத்து வச்சிட்டா கூட, ஆவியானவர் என்ன செய்வாரு? இடைபடுவார். உன்னை ஆவியானவர் கொண்டு செல்லுவார். அப்படி ஒரு லைஃப் இருக்கு. அதெல்லாம் இல்லாம சும்மா அந்நிய பாஷை பேசுறது, கூட்டத்துக்கு வர்றது, எல்லா தப்பும் பண்றது, திருப்பி போறது, கொஞ்ச நேரம் மனஸ்தாபப்படுறது, திருப்பி ஆவியில் நிரம்புறது, திருப்பி எப்படி உலகத்துக்குள்ள போறது, அது உலக மனுஷனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையா அமைந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது, அபிஷேகம் பெற்றால் ஆவியானவர் உன்னை கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது, அற்புதம் நடக்கிறதுக்கு வழிகளை சொல்லுகிறேன், அதிசயங்கள் நடக்க வழிகளை சொல்லுகிறேன், சுகமாக்கப்படுவதற்கு வழிகளை சொல்லுகிறேன். இரண்டாவது, உன்னை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போக வேண்டும். அது ஒரு எளிமையின் ஜீவியம், இல்லாவிட்டால் ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம், இல்லாவிட்டால் வெறுமையின் ஜீவியம். அபிஷேகம் பெற்ற பின்பு நீ சுகபோக வாழ்வுக்கு போயிட்டேனா, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். உன்னை கொண்டு தேவன் கிரியை செய்ய முடியாது. நானே இந்த ஊழியத்தில் சுகபோகமா திளைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் மூலமா தேவன் என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஒரு யுத்தத்தை செய்தான். அதற்கு பின்பு அவன் அரண்மனையில் அமர்ந்து விட்டான். சுகபோக வாழ்க்கை அவனுக்கு இன்பமாக இருந்தது. அதனால் தான் கோலியாத்து நின்ற பொழுது அவனை எதிர்க்க விருப்பம் இல்லாமல் அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனுக்கு என்ன இருந்தது? என்ன இருந்தது? கவனிங்க எல்லாரும். அவனுக்கு என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்தது. அபிஷேகம் இருந்தது, ஆனால் அதோடு சுகபோக வாழ்க்கை இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அபிஷேகம் இருந்ததான தாவீது வனாந்தரத்தில் சுத்தி கொண்டிருந்தான். அவனை வைத்துதான் கர்த்தர் கோலியாத்தை என்ன செய்தார்? வீழ்ச்சியடைய செய்தார். இயேசு அபிஷேகம் பெற்ற பின்பு கொண்டு செல்லப்பட்ட முதல் இடம் என்னது? வனாந்தரம். அப்பொழுதுதான் நீ தேவ சித்தத்தை செய்ய முடியும். யோவான் ஸ்நானகன் இந்த மகிமையான ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக, ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு முன்பாக அவன் எங்க இருந்தான்? வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தான். அவனுக்கு அம்மா உண்டு, அப்பா உண்டு, வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரே பையன், எத்தனையோ வருஷம் கழிச்சு பிறந்த பையன். ஆனா பிரதிஷ்டை, நடையில பிரதிஷ்டை, உடையில பிரதிஷ்டை, ஆகாரத்தில் பிரதிஷ்டை, ஒவ்வொன்றிலும் பிரதிஷ்டை இருந்தது. அவன் பிரதிஷ்டையோடு எங்கதான் இருந்தான்? வீட்டில் இல்ல. அவன் எங்க இருந்தான்? வனாந்தரத்தில் இருந்தான். அபிஷேகம் பெற்று உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா, ஒன்னு நீ ஆவியானவரால் கொண்டு செல்லப்படுற ஒரு ஆளா இருக்கணும். அவர் உன்னை லீட் பண்ணுவார். தூங்கினா கூட எழுப்புவார், மகனே ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார், மகளே ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். இல்ல நீ ஒரு தவறு செஞ்சுட்டேன்னா உன்னை தூங்க விட மாட்டார். உன் இதயத்தை போட்டு புடைச்சு எடுப்பார். நீ செஞ்சது தப்பு, நீ பேசுனது தப்பு, நீ நடந்து கொண்டது தப்பு, அதை கிளியர் பண்ற வரைக்கும் உன்னை விட மாட்டார். சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதான தாவீதினுடைய மனது அடித்துக்கொண்டே இருந்தது. கடைசியில் போய் அதே சவுல்கிட்ட பேசினா, ஐயோ நான் உங்களுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன், இதோ அது என் கையில் இருக்கிறதுன்னு சொன்ன பிறகுதான் அவனுக்கு என்ன வந்துச்சு? சமாதானம் வந்துச்சு. தான் செஞ்ச தப்ப சொன்ன பிறகுதான். ஒன்று, அபிஷேகம் பெற்று அற்புதங்கள் நடக்காவிட்டால் ஆவியானவருடைய லீடிங் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஆவியானவர் உன்னை கட்டுப்படுத்தல, வேற ஏதோ ஒன்று உன்னை கட்டுப்படுத்துகிறார். ரெண்டாவது, உன்னை வனாந்தரத்தில் நீ கொண்டு போகணும். சும்மா அப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. நீ அபிஷேகம் பெற்றப்பட்டு வனாந்தரத்துக்கு வா. வனாந்தரம் எப்படி மாறும்? வயல்வெளியாய் மாறும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வனாந்தரம் வந்தா வனாந்தரமே எப்படி மாறிடும்? வயல்வெளியாய் மாறும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிலிப் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம், என் மகனே நீ வனாந்தர மார்க்கமாய் புறப்பட்டு போ. ஓடுறான். உடனே அவனுக்கு 4 பெண் பிள்ளைகள், எல்லாம் கன்னியாஸ்திரிகள், வாலிப பிள்ளைங்க. எப்படி விட்டுட்டு போறது ஆண்டவரே? இந்த பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? அவங்ககிட்ட சொல்லிட்டு போட்டுமா? போன்னு சொன்ன உடனே ஓடினான், வனாந்தரத்துக்கு ஓடினான். தெற்கு முகமாய் ஓடினான். அங்க போய் பார்த்தா ஒரு ரதம் சாரட்டு போய்கிட்டு இருக்கு. நீ வேகமாக போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளினார். ஓடினான், திரும்பவும் ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். வனாந்தரத்தில் போனால் நீ தேவசித்தம் செய்வாய். ஒரு எளிமையின் ஜீமியை வேணும். எல்லாம் இருக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றும் நமக்கு தகுதியாய் இராது. நீயா உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கணும்.
நீயாவே உன்னை வெறுமைப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தர் உன்னை வெறுமைப்படுத்துறதுக்கு நீ போகக்கூடாது. கர்த்தர் ஒன்றிலிருந்து ஒன்னா புடுங்குற வரைக்கும் வச்சுக்கிட்டே நிச்சயக்கூடாது, இருக்கக்கூடாது. நீயா உன்னை வெறுமைப்படுத்தணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரதிஷ்டை நீயா உன்னை பிரதிஷ்டை பண்ணணுமே தவிர உன்னை அடிச்சு கர்த்தர் ஒன்றா நிச்சயக்கூடாது, பிடுங்கி உன்னை ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது. நீயே ட்ரைனிங் எடுக்கணும். நீயே உன்னைய பிரதிஷ்டை பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றிலும் ஒரு வனாந்தரத்தை நீ கண்டுபிடிச்சுக்கிட்டே வரணும். 2. 3வது, ஏன் அற்புதம் நடக்கல, எப்படி அற்புதம் நடக்கும், எப்படி வியாதி சுகமாகும். 3வது, இந்த சரீரத்தை உனக்கு கட்டுப்படுத்த ஒரு கிருபை கொடுக்கிறார். ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். பயங்கர பசி, 40 நாள் உபவாசம், பயங்கரமான பசி. சாத்தான் கொண்டு வந்து எதை காட்டுறான்? கல்லை கொண்டு வந்து காட்டி இந்த கல்லை அப்பமா மாற்றி நீர் என்ன செய்யும், புசியும் சொல்றான். அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பசியை ஜெயித்தார்னு அர்த்தம். பசி பயங்கர பசி. ஆனா அந்த பசி நம்ம சொல்லுவோம் பசி என்ன செய்யாது, பசி ருசி அறியாது. அப்படிலாம் இல்லை. அந்த பசியை ஜெயித்தார். அது எதை காண்பிக்கிறது? சரீரத்தை ஒடுக்குவதை காண்பிக்கிறார். பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். கீழ்ப்படுத்து. அது முழங்கால் போடாது, போடு. அது கண்ணை மூடாது, மூடு. அது கையை வயத்துனா வலிக்குன்னு சொல்லும், போடு. கையை வயத்து. தூங்க சொல்லும், நீ முழங்கால போடு, தூங்காத. உன் கண்களுக்கு நித்திரையை வரவிடாத, உன் கன்னி மேகளுக்கு உறக்கத்தை வரவிடாத. நீ நிக்கணும். உன் சரீரத்தை நீ ஜெயிக்கலன்னா, ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அதனால நல்ல கவனமா இருக்கணும். இந்த சரீரத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததுல அர்த்தம் இல்லை. பைபிளை தூக்கிட்டு சுத்தாத. உன்னைய கண்ட்ரோல் பண்ணணும். நீ ஒரு குதிரை. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வச்சு கடிவாளம் போட்டு என்ன செய்யணும்? பிரேக் அடிக்கணும். கோபமான வார்த்தைகள் வரும், கண்ட்ரோல் பண்ணு. கை நீட்ட வேண்டி இருக்கும், கண்ட்ரோல் பண்ணு. ஊர் சுத்த சொல்லும், கண்ட்ரோல் பண்ணு. பேச சொல்லும், சிரிக்க சொல்லும், பல்லக்காட்ட சொல்லும். அதுக்கு அந்த சென்ஸ் ஒர்க் பண்ணுது. ஒரு ஜோக் அடிச்சா சிரிச்சுதான் ஆகும். மனுஷன் தானே. ஒருத்தன் இன்னொருத்தன் கோவப்பட்டா நமக்கு கோவப்பட வேண்டியிருக்கும். இன்னொருத்தன் நம்ம டென்ஷன் ஆக்கும்போது நம்ம டென்ஷன் ஆகும். இது மனுஷியம், இந்த ரத்தத்தில் உள்ள ஜீவன். ஆனா உனக்குள்ள இருக்கிறது வேற ரத்தம். என்ன ரத்தம்? நன்மையானவைகளை பேசும் ரத்தம். அப்போ உன் சரீரத்தை நீ கண்ட்ரோல் பண்ணாதவன் அற்புதங்களை செய்ய முடியாது. அடுத்ததாக என்னெல்லாம் சொன்ன? 1, 2, 3. 4வது, உன் தேவனை நீ பரீட்சை பார்க்க கூடாது. கர்த்தரை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ஒருத்தன் அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தரை செக் பண்ணவே கூடாது. நீங்க அற்புதங்களை செய்த மோசையினுடைய லைஃபை பாருங்க. அப்படி கோலை நீட்டினா செங்கடல் அப்படியே 2 அப்படியே பிளக்கும். ஆனா அதே இவன் பரீட்சை பார்த்துட்டான். அந்த கண்மலையோடு பேசினா நெஞ்சிட்டான், அடிச்சிட்டான். மேரிபாவின் தண்ணீர் அவனுக்கு பரீட்சை வைக்கப்பட்டது. பரீட்சித்தான். அது ஒரு பரீட்சிக்கப்பட்ட ஒரு இடம் அவனுக்கு. கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி அவன் ஓங்கி அடித்தான். அது சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில கர்த்தரை நீ பரீட்சித்து பார்க்க கூடாது. கர்த்தரை பரீட்சிக்க சோதிச்சு பார்க்கணும்னா எதுலதான் சோதிக்கலாம்? தசம பாகத்துல மட்டும்தான் என்ன செய்யலாம்? சோதிக்கலாம். அது நீ கரெக்டா கொடுத்துட்டு சோதிக்கணும். மற்றபடி நீ சோதிக்கிற அந்த வேலையே என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது. மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? பரீட்சித்து பார்த்தார்கள். இருக்கா அப்படி வசனம்? மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை பரீட்சித்து பார்த்தானா முடிஞ்சுச்சான். நீங்க எத்தனை தரம் கர்த்தரை பரீட்சித்து பார்த்திருப்பீங்க? ஆண்டவரை நாம் பரீட்சித்து பார்க்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பரீட்சை பார்க்கிறீங்களா? ஏன் அப்படி செய்யல, ஏன் இப்படி செய்யல, ஏன் அப்படி செய்யக்கூடாது? நீ சும்மா இரு. கர்த்தர் உனக்கு நன்மையானது செய்வார். கர்த்தர் மேல சந்தேகப்படாத.
கர்த்தர் மேல அவிசுவாசப்படாத, கர்த்தர் மேல நீ வேதனைப்படாத. அது உன்னுடைய வாழ்க்கையில இருக்கா? எங்க எடுத்தீங்களா? 106:32. அங்க என்ன இருக்கு? பரீட்சித்தார்கள் இருக்கா? எங்க இருக்கு? 178 சங்கீதம். 78 சத்தமா 17 56 வரிசையா இருக்கு எல்லா இடத்துலையும். அவர்கள் உன்னதமான தேவனை என்ன செய்தார்கள்? பரீட்சித்தார்கள். வரிசையா பரீட்சித்து தான். கர்த்தரை பரீட்சை பார்த்து தானே எல்லாமே முடிஞ்சு போச்சு. 18ஆம் வசனத்துல தங்கள் இருதயத்தில் தேவனை என்ன செய்தார்கள்? பரீட்சித்தார்கள். அடுத்து 56 ஆனாலும் உன்னதமான தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள். பரீட்சித்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருவ, அப்படிதானே? கர்த்தரை சோதிக்க கூடாது. 1 கொரிந்தியர் 10:9 அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. நீ உன்னை நீ தான் பரிசிச்சு பார்க்கணுமே தவிர கிறிஸ்துவை போய் செய்யக்கூடாது. இது அப்படி அது அப்படிலாம் நீ கர்த்தருக்கு அவிசுவாசமான வார்த்தைகள், அவிசுவாசமான செயல்கள், அவிசுவாசமான எந்த நடவடிக்கையும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அடுத்ததாக உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக. உனக்கு அற்புதம் நடக்கணும்னா நல்லா வொர்ஷிப் பண்ணணும். உனக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ ஆவியில என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்லாவிட்டால் தானியேல் இவங்களை பத்தி அந்த ராஜா என்ன சொல்றான்? இல்ல அவங்க தங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ராஜாவும் சொல்றான், அவங்களும் சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவன் ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? எப்படி? அதுதான் வசனம், அதான் லைஃப். நல்ல ஒரு ஆராதனை செஞ்சு பாருங்க. இந்த ஆராதனை போதாது, அதுக்காக தலைகளை குதிக்கணும் அப்படின்னு இல்லை. நல்ல அபிஷேகத்துல, நல்ல ஆவியில நீங்க இந்த பாருங்க. ஒரு சிலர்லாம் இந்துக்கள் கூட இல்ல முஸ்லிம்ஸ் பாருங்க, அப்படியே பக்தி பரவசத்துக்கு போயிடுறான், உச்சகட்ட நிலைக்கு. அந்த கட்டம் வரும்பொழுதுதான் அவன் சரீரத்தில் வேலை குத்துறான், ஈட்டியை குத்துறான், சாட்டையை அடிக்கிறான், செயினை போட்டு தொங்க விடுறான், காவடி தூக்குறான், தொங்குறான்னா அது எது? அந்த பக்தியின் உச்சநிலை. அந்த சரீரம் கிளியறதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த ஆவி இறங்கி அவனை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகுது. நமக்கு நல்ல வொர்ஷிப் பண்ணணும். நீங்க வொர்ஷிப் பண்ணீங்கன்னா சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி அற்புதம் செய்வார். சரியான ஒரு அபிஷேகத்தில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் அக்கினி சூளையில உன் கூட வருவார், இறங்கிடுவார். அவரால் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒருத்தர் சொன்னாரு, நான் உம்முடைய சத்துருக்களை பாதுபடியாக்கி போடுவரை நீர் எங்கே ஏறும்? என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காருன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. பிதா 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அதாவது பிதா இயேசுவை நோக்கி சொன்ன ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. எங்க உட்காரும்? உம்முடைய சத்துருக்களை பாதுபடியாக்கி போடுவதற்கு நீ என்ன செய்யணும்? வலது பாரிசத்துல உட்காரணும். ஆனா ஸ்தேவான் செத்துட்டான். செத்த உடனே இயேசு எழும்பிட்டாரா? உட்கார்ந்து இருந்தவர் தான். ஸ்தேவான் அடிபட்டு முதல் ரத்த சாட்சியா தனக்காக தன்னை போல ஜீவனை கொடுத்துட்டானே உடனே அவன் தரிசனம் பார்த்தான். இதோ வானம் திறந்திருக்கிறதையும், வாசிங்க, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். எந்திரிச்சிட்டாரு அவரு. தனக்காக ஒருத்தன் செத்துட்டான், சாகுறான், அடிபடுறான்னு உடனே அவருக்கு அங்க என்ன செய்ய முடியாது? உட்கார முடியல, எழுப்பிட்டாரு. எப்படி இருக்கும்? அது வரைக்கும் உட்காரும் தான் தீர்க்கதரிசனம் இருக்கு. அடுத்த செகண்ட் அவருக்கு ஜீவனை கொடுக்கிறானே என்னுடைய நாமத்துக்காக. ஃபர்ஸ்ட் ஆளு ஏசு ஜீவனை கொடுத்தது எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கடவுளுக்கு செத்து விட்டாரு. இப்ப மனுஷன் கடவுளுக்காக நினைச்சான் ஜீவனை கொடுக்கிறான் உடனே அவருக்கு. அதுதான் நீ அவ்வளவு ஆராதிக்கணும் தேவனை. நீ ஆராதிச்சா நீ அக்னி சூளையில போனா சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? போ மகனே, நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்க இருக்குங்கள் நான் சேர்த்துக் கொள்வேன். அப்படி எதுக்கு சொல்லுவாரு?
அப்படி கிடையாது. அது பிதா குமாரனுக்கு கொடுத்ததான வார்த்தை. ஆனா உன்னையே பார்த்துட்டு அப்படி விட மாட்டார். எங்க வந்துருவாரு? அக்கினி சூளைக்குள்ளேயே தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் உலாவினார். அற்புதம் நடக்கணும்னா நல்ல தேவனை நீ ஆராதிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாய். நல்ல ஆராதிக்கணும். இது செஞ்சு பாருங்க, அழைப்பு தானா வரும். ஊழியத்தின் அழைப்பு கிடைக்கல இல்ல, சரட்டுன்னு வரும். அப்படிதான் இருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லா இதுதான். 11ஆம் வசனத்துல அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அதுக்கு பிறகு பிசாசு உன் ட்ராக்ல வரமாட்டான், உன்னுடைய வழியில வரமாட்டான், உன் வீட்டில் வரமாட்டான், உன் மனைவிக்குள்ள வரமாட்டான், உன் புருஷனுக்குள்ள வரமாட்டான், உன் பிள்ளைகளுக்குள்ள வரமாட்டான், உன் வீட்டுக்குள்ள வரமாட்டான். அப்படிதான் இருக்கு. 11ஆம் வசனம் வாசிங்க, மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகினான். அதோட முடிஞ்சது. உன் வீட்டுக்கு வரமாட்டான், ஆபீஸுக்கு வரமாட்டான், தொழில வரமாட்டான், பிசினஸ்ல வரமாட்டான், உன் ஊழியத்துல வரமாட்டான், உன் சபைக்குள்ள வரமாட்டான், எங்கேயுமே வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு நீ வித்தியாசமான ஆள். ஓடு. இனிமே அற்புதங்கள் தான், அதிசயங்கள் நடக்கும், வியாதி சுகமாகும், பிசாசு ஓடும், எல்லாம் மிராக்கிள் நடக்கும். அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு. அப்படி ஒரு அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு. இந்த அபிஷேகம் பெற்று அவர் அந்த பிசாசு ஜெயிச்சுட்டு வர்றாரு. இப்பதான் அழைப்பு யாருக்கு கிடைக்குது? பேதுருக்கு கிடைக்குது, அந்திரேயாவுக்கு கிடைக்குது, யாக்கோபுக்கு கிடைக்குது, யோவானுக்கு கிடைக்குது. சரியான அபிஷேகத்தில் வந்தாலே அழைப்பு தானா வரும். பட்டு பட்டுன்னு சீயோனின் அழைப்பு வரும், எருசலேமின் அழைப்பு வரும். ஆவியானவர் உன்னை கூப்பிடுவார், பேசுவார், தரிசனம் கிடைக்கும், வெளிப்படுத்தல் கிடைக்கும், கண்ணம் முன்னா தொப்பனம், தரிசனம் பட்டு பட்டு பட்டுன்னு தெரிக்கும், பிளாஷ் அடிச்ச மாதிரி அடிக்குங்க. மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக தானியேலை போல உன்னை மாற்றுவார். கருகலானவைகளை தெளிவாக்கக்கூடிய ஆவி, தேவர்களின் ஆவி, வெளிச்சத்தின் ஆவி உண்மையில வந்து என்ன செய்யும்? அமரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த கூட்டத்தில் வந்து அதுதான் யோசிச்சேன். அற்புதங்கள் நடக்காததுக்கு காரணம் அபிஷேகம் எல்லாருக்கும் இருக்கு. யார்கிட்ட அபிஷேகம் இல்லை? மிஞ்சி போயிட்டே போற 5 பேர் அபிஷேகம் பெறாதவங்க இருப்பீங்க. ஒருவேளை அவங்க புதியவங்களா இருக்கலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். மற்ற எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க. ஆனா அபிஷேகத்தோட எதையும் சேர்த்து வச்சிருக்கிற? பிசாசு இருக்கிறான், போராடுறான், பிரச்சனை இருக்கு, வியாதி, கையை வைத்தம் இல்லை, காலை வைத்தம் இல்லை, எல்லாமே சேர்த்து வச்சிருக்கு. இது என்ன அபிஷேகம்? ஒரு வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கணும், ஒரு ஆவி தான் இருக்கணும். ஒன்னு தேவாவி இருக்கணும், இல்லாட்ட பிசாசு இருக்கணும். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு அறையை கொடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படியா? இப்படி திரும்பினா பிசாசு, இப்படி திரும்பினா கர்த்தரா? அப்படி ஒண்ணும் கிடையாது. சரியான ஒரு அபிஷேகத்துக்குள்ள நீ வா, உன்னை ஆவியானவர் கொண்டு போவார், அழகா கொண்டு போவார், அழகா அட்டகாசமா கொண்டு போவார். உன்னை எங்கெங்க கொண்டு போகணுமோ அவருக்கு தெரியும். அடுத்து வனாந்தரம், அபிஷேகம் நல்லா இருக்கட்டும், அவன் சுகபோக வாழ்க்கை வாழவே மாட்டான். அவனை கொண்டு போய் உட்கார வைங்க, வேண்டான்றான். அவனுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு சுகபோகமே வேண்டாம், இல்லை எல்லாம் இருக்கு வேண்டாம், ஒதுக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் அனுபவிக்க முடியாக வந்தவர் அல்ல, ஒருவனை மனவாட்டியாக மாற்ற முடியாக வந்தவர். அதனால ஆவியானவர் வரும்பொழுது நீ வனாந்தரத்துக்கு தானா வருவ, அரண்மனை விட்டு வெளியே வந்துடுவ. சவுல் அரண்மனையில இருந்து தன் வாழ்க்கையை இழந்தான். தாவீது வனாந்தரத்தில் போய் சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான். அதனால ஆவியானவர் உன்னை கொண்டு போக வேண்டும். உன்னை வனாந்தரத்தின் வாழ்க்கைக்கு நீ வர வேண்டும். உன் சரீரத்தை ஒடுக்க வேண்டும். உன் தேவனையாக கர்த்தரை நீ பரீட்சை பார்க்க மாட்டேன்னு சொல்லணும். என்னவரே, இனிமே நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், அவிசுவாசப்பட மாட்டேன். இனிமே நான் உன்கிட்ட எதிர்த்து நிற்கவே மாட்டேன், தேவ சித்தத்துக்கு மாறாக. அடுத்து கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வேன். நீ சொல்லிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த கூட்டத்தில் கர்த்தர் உனக்கு சொல்ல சொன்ன வார்த்தை இதுதான், நான் சொல்லிட்டேன். இனி நீயும் தேவனும் உறவாடுங்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, காரணம் இப்பொழுது உனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. இனி அற்புதங்களை நடத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆவியானவர் உன்னை கொண்டு செல்லவும் கூட ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஒப்பு கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் ஒரு எளிமையை விரும்புகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமையான ஒரு ஜீவியத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார்.
உலக பிரகாரமா உன்னை உயர்த்துவார். ஆனால் உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ ஒரு பிரதிஷ்டை உள்ளவனாய், பிரதிஷ்டை உள்ளவளாய் உன்னை மாற்றிக்கொள். இனி ஆவியானவர் உன்னை கொண்டு செல்லட்டும். உன் வாழ்வை வனாந்தரம் போல வைத்துக்கொள். வனாந்தரங்களில் போனவர்கள் பிரகாசித்தார்கள். வனாந்தரங்களில் போனவர்கள் தேவசித்தம் செய்தார்கள். இன்றையிலிருந்து உன் சரீரத்தை ஒடுக்கு, கீழ்ப்படுத்து, உன்னையே கட்டுப்படுத்து. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் சரீரத்தின் செய்களை அழிப்பாயாக. கர்த்தாவே, என் வாழ்நாள் மட்டும், என் உயிர் போகும் வரைக்கும் இனிமேல் உம்மை சோதித்து பார்க்க மாட்டேன், உம்மை பரீட்சித்து பார்க்க மாட்டேன், அவிசுவாசப்பட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். உம்முடைய வசனத்தையும் அற்புதங்களையும் நான் அவிசுவாசப்பட மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு மட்டுமே ஆராதனை செய்வேன், ஆவியிலே ஆராதனை செய்வேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அபிஷேகம் பெற்ற உன்னை ஆவியானவர் கொண்டு செல்லட்டும். வெறுமையின் ஜீவியத்திற்கு வா, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்து. சோதித்து பார்க்க மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன் என்று சொல்லு. ஆவியிலே ஆராதித்து பார். ஆமென். நீ இந்த 5 காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உன் அழைப்பை உறுதிப்படுத்துவார். நீ பெரிய வெளிச்சத்தை காண்பாய். பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? கொஞ்ச நேரம் தான் டைம். அப்படியே கண்களை மூடி முழங்கால் போட்டு, கர்த்தாவே, இந்த லைஃபை நான் எதிர்பார்க்கிறேன், இது உமக்கு உரிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கண்ணை மூடு, கண்ணை திறந்துராத. ஆவியானவர் உண்மையில் அமர்வு மட்டும் போராடி கொண்டே இரு. நான் சொன்னது கட்டுக்கதை அல்ல, தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள். ஆம், நிறைவேற்றப்பட்ட ஒரு வசனம், நிறைவேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. கண்களை மூடு, முழங்கால் படியிடு, உன் சத்தத்தை உயர்த்து. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். சரியா ஆவியில ஆராதித்து பார், பிசாசு ஓடுவான். ஆமென். பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு அந்த இயேசுவின் மேல் இருந்த அதே அபிஷேகத்தின் தன்மை தேவைப்படுகிறது? அந்த வல்லமை நமக்குள்ளே வரும்படியாக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களில் ஒரு சிலரை இனிமேல் அவர் நடத்த போகிறார். அவர் நடத்தும் பாதை விசித்திரமாக, கிரகிக்க கூடாத பாதையாக இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய புத்திக்கு எட்டாத, உன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு அதிசயமான பாதையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் இனிமேல் உன்னை கொண்டு போக போகிறார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை? என் சுயமான பாதை எனக்கு வேண்டாம். பழைய பாதை எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன்னை விசேஷித்த விதத்தில் அபிஷேகிக்க போகிறார். ஆமே. ஆம், இந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்கிறோம், 100க்கு அதிகமான பேர் இருக்கிறோம். வேற ஒண்ணு வேண்டாம், எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஒரே ஒரு ஜெபம். இயேசுவை ஆவியானவர் கொண்டு போனார்னு நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே. பிலிப்புவை ஆவியானவர் கொண்டு சென்றார் நான் வாசித்தேன் ஆண்டவரே. தேவகுமாரனை கொண்டு சென்ற அதே ஆவியானவர், பிலிப்புவை கொண்டு சென்ற அதே ஆவியானவர் இன்னைக்கு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். என் ஓட்ட முடிகிற வரைக்கும் நீர் இந்த ஆவியானவர் என்னை கொண்டு செல்ல வேண்டும். அது வேலைக்கானாலும் சரி, வியாபாரத்துக்கானாலும் சரி, என்னுடைய சபைக்கானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, ஜீவியமானாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு செல்லக்கூடிய வாழ்க்கைக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். சொல்லுங்க, அதுக்குரிய அபிஷேகத்தை பற்றி நீங்க எழுப்பி போகலாம், கூட்டத்தை முடிச்சிடலாம். ஆவியானவர் என்னை கொண்டு செல்லுகிற அந்த வாழ்க்கை எனக்கு வேணும். அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவருடைய அனுபவம் எனக்கு தேவை. வாயை திறந்து இதை மட்டும் கேளு, அதுக்கு ஒரு அபிஷேகம் தருவார். ஆவியானவர் இனிமே உன்னை கொண்டு செல்லட்டும். வாயை திறந்து உரிமையோடு கேளு, வாஞ்சையோடு கேள், விடாத. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உலக
உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உமக்கு சாட்சியா ஜீவித்தியா உனது பலனை தருமையா. உமக்கு சாட்சியா ஜீவித்தியா உன்னத பலனை தருமையா. உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. 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 ஆமென். ஆவியானவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் உன்னுடைய அழைப்பு இருக்கிறது. ஆவியானவர் உன்னை நடத்துகிற வழிகள் மூலமாகத்தான் அற்புதங்கள் நடக்க முடியும், அதிசயங்கள் நிகழ்த்த முடியும், சாசுகளை துரத்த முடியும், பெரிய வெளிச்சத்தை காண முடியும். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே, அதுதான் ஆவி என்னும் அச்சாரம், அதுதான் முத்திரை. அது இல்லாமல் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் அது ஒரு மாம்சீகமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். ஆமென். இந்த மாலை வேளையில் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஆவியானவருக்கு உன்னை இடம் கொடுத்தால் போதுமானது. அல்லேலூயா. உன் பலவீனத்தை தூக்கி எறிந்து விடு. உன் மேல் வஸ்திரத்தை பிடித்து இறுக்கி பிடித்துக் கொள்ளாதே. உன் சுய நீதியை தூக்கி எறிந்து விடு. அல்லேலூயா. உன் பலவீனத்தை தூக்கி எறிந்து விடு. நீ சந்திக்கிற சூழ்நிலைகளை பாராதே. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவரை பார், அவருடைய வல்லமையை பார். அல்லேலூயா. ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உன்மேல் இறங்க போகிறது. இயேசுவுக்கு முன்பாக கண்களின் இச்சை, உலகத்தின் இச்சை, ஜீவன் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை முன்பாக கொண்டு வரப்பட்டது. ஆவியானவர் ஏற்கனவே அவரை நிரப்பி இருந்தபடினால் அவைகளை சுலபமாக மேற்கொண்டார். ஆமென். உலகம், மாமிசம், சாத்தான் மூன்றையும் சுலபமாக அவர் மேற்கொண்டார். அதே அபிஷேகம், அளவில்லாத ஆவிதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அளவில்லாத ஆவிலே இரட்டிப்பான அளவில்லாத ஆவிதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். உன்மேல் இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற வல்லமை உள்ளது. ஆமென். உலகத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், சாத்தானை ஜெயிக்கலாம். பிசாசு வருகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் இயேசுவை தம்முடைய ஆவியினால் நிரப்பிவிட்டார். அதுபோல உன் வாழ்க்கையில் சந்திக்கிற சூழ்நிலைகளை நீ சந்திக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த மாலை வேளையில் உன்னை பலப்படுத்த போகிறார். இந்த அபிஷேகத்தின் மூலமாய் நீ சுலபமாய் உலகத்தை ஜெயிப்பாய், சுலபமாய் சாத்தானை ஜெயிப்பாய், சுலபமாய் மாம்சத்தை கீழ்ப்படுத்துவாய். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேக வல்லமை வேணும்? கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி உன்னை முடிசூட்டி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போம். உலகம், மாமிசம், சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை எனக்கு வேண்டும் ஐயா. சும்மா அந்த சாதாரண அபிஷேகம் அல்ல, அதுல நாம் தோற்று போகிறோம். சரியான ஒரு அபிஷேகம். ஆமா, என்ன ஒரு ட்ரிப் அந்த கோரஸ் பாடப்படும். அதுக்குள்ள உனக்கு கிடைத்தால் நீ பாக்கியவான், நீ ஒரு பாக்கியவதி. ஆமென். ஏனென்றால் இந்த அபிஷேகத்தில் நீ போகும் பொழுது அவன் வந்தாலும் விலகி, பிசாசானவன் அப்புறம் அவரை விட்டு விலகி போனான். அவ்வளவுதான். அதோட உன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான், உன் தொழிலை விட்டு வெளியே போயிடுவான், உன் சரீரத்தை விட்டு வெளியே போயிடுவான், உன் ஊழியத்தை விட்டு விலகி போயிடுவான். அல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போம். உலகம் மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலகம் மாமிசம்
சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க இந்த வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, ஜெயம் பெற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கோப்பையை நான் காண்கிறேன். நிச்சயம் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவார். நிச்சயம் உனக்கு கிரீடம் கிடைக்கும். எந்த வல்லமை அதை தடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அல்லேலூயா. நீ உன்னுடைய தோல்வியை, விழுகையை, பின்மாற்றத்தை நீ நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறாய். நானோ உன்னுடைய அழைப்பை நோக்கி பார்க்கிறேன். உன்னுடைய தெரிந்து கொள்வதை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய அனாதி தீர்மானத்தை நோக்கி பார்க்கிறேன். உன்னை சிங்காசனத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதை நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன் தூதர் கூட்டத்தின் மத்தியில். கர்த்தன் கையில் நின்று அன்று நான்